குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பஷன் ஆன் சிஏ இன்ஜின் பார்க்க போகிறோம். இல்லை இந்த கிராஃப் பார்க்குறீங்க, ப்ரெஷருக்கும் டைம் தட் இஸ் டிகிரி ஆஃப் கிராங்க் ரொட்டேஷனுக்கும் உள்ள கிராஃப் தான் இது. ஃபஸ்ட்டு ஏறுது, மலை ஏறுற மாதிரி ஏறுது, அப்புறம் இறங்குது. ஸோ இதில் ஏன்ற பாயிண்ட் முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட்டு, அது ஸ்டார்ட் ஆஃப் த இக்னிஷன். பின்ற பாயிண்ட் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட்டு, அது ஸ்டார்ட் ஆஃப் த கம்பஷன். அப்புறம் சம் ஃபேஸ் 1 2 3 4 அம்புக்குறி போட்டிருக்காங்க. அப்புறம் கம்ப்ரெஷன் ப்ரெஷர் சின்ற பாயிண்ட் நோட் பண்ணியிருக்காங்க, டின்ற பாயிண்ட் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் கம்ப்ரெஷன் ப்ரெஷரை வந்து நோட் பண்ணி காட்டியிருக்காங்க. அப்புறம் மோட்டாரிங் அப்படின்னா நான் ஃபயரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஏ டு பி, அது வந்து இக்னிஷன் டிலே பீரியட் சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பி டு சி, ரேபிட் ஆர் அன்கண்ட்ரோல்டு கம்பஷன் சொல்கிறாங்க. தேர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல்டு கம்பஷன் சொல்கிறாங்க, சி டு டி. ஸோ சி டு டி வந்து கண்ட்ரோல்டு கம்பஷன். ஃபோர்த் வந்து ஆஃப்டர் பர்னிங் அப்படின்றது மிச்சம் மீதி இருக்கிறது ஆஃப்டர் பர்னிங் சொல்லிடுறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இக்னிஷன் டிலே பீரியடில் வந்து ஃபிசிக்கல் டிலே, கெமிக்கல் டிலேன்னு 2 வகை இருக்குது. டைம் பிட்வீன் த பிகினிங் ஆஃப் இன்ஜெக்ஷன், அது மட்டும் இல்லாமல் ரீச்சிங் த கெமிக்கல் ரியாக்ஷன் கண்டிஷன், அதுதான் வந்து ஃபிசிக்கல் டிலேன்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் டிலேனா என்ன அப்படின்னா டைம் இன் விச் ஃப்ரீ ஃப்ளேம் ரியாக்ஷன் ஸ்லோலி தென் ஆக்சிலரேட் அன்டில் எ ஸ்டெபிளைஸ்டு ஃப்ளேம் ஃப்ரண்ட் இஸ் கிரியேட்டட். ஸோ ஃப்ரீ ஃப்ளேம் ரியாக்ஷன் ஸ்லோலி ஆரம்பிச்சுட்டு அப்புறம் ஆக்சிலேட் அன்டில் த ஸ்டெபிளைஸ்ட் ஃப்ளேம் ஃப்ரண்ட் இஸ் கிரியேட்டட், அதுதான் வந்து கெமிக்கல் டிலேன்னு சொல்கிறாங்க. ரேபிட் ஆர் அன்கண்ட்ரோல் கம்பஷன் அப்படின்னா என்னென்னா டைம் பீரியட் ஃப்ரம் த டிலே பீரியட் டு த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ப்ரெஷர் ரீச் ஆகிற பாயிண்ட் வரைக்கும், அதுக்கு மேலே மேக்ஸிமம் ப்ரெஷர் இருக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிலே பீரியட்லேருந்து பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமம் ரேபிட் ஆர் அன்கண்ட்ரோல் கம்பஷன் சொல்கிறாங்க. ரேட் ஆஃப் ப்ரெஷர் ரைஸ் எதெல்லாம் சார்ந்திருக்குன்னா ஃபியூல் இன்ஜெக்டட் ஆக்சிலேட்டட் ஆக சார்ந்திருக்கும், டைம் ஆஃப் இன்ஜெக்ஷன் அது சார்ந்திருக்கும், அப்புறம் இன்ஜின் ஸ்பீடை சார்ந்திருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். டிலே பீரியட் அதிகப்படுத்தினா ரேட் ஆஃப் ப்ரெஷர் அதிகமாகுன்றதை புரிஞ்சிக்கலாம். டிஃபிகல்ட் டு கண்ட்ரோல் த அமௌண்ட் ஆஃப் ஃபியூல் பேர்ன் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரேபிட் அண்ட் கண்ட்ரோல்டு கம்பஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட். அடுத்தது பீரியட் ஆஃப் கண்ட்ரோல் கம்பஷனில் ரேபிட் கம்பஷன் டியூ டு ரேபிட் கம்பஷனால் என்னென்னா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் சிலிண்டர் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்தர் குவான்டிட்டி ஆஃப் ஃபியூல் வந்து இன்ஜெக்டட் வில் பி பேர்ன் அஸ் சூன் அஸ் it leaves the nozzle pointed, sufficient OT is present in the cylinder அப்படின்றது பார்த்துக்கணும். ஆஃப்டர் பர்னிங் வந்து அசியூம் கம்பஷன் எண்ட் அட் த தேர்ட் ஸ்டேஜ்னு அசியூம் பண்ணனா டியூ டு புவர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபியூல் பார்ட்டிகல்ஸ் இட் எக்ஸ்டெண்டட் டூரிங் த பார்ட் ஆஃப் த எக்ஸ்பான்ஷன் ஸ்ட்ரோக் அப்படின்றாங்க. ஸோ இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கம்பஷன் இன் சிஏ இன்ஜின், கம்ப்ரெஷன் இக்னிஷன் இன்ஜின் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ண முடியும்னா சீக்கிரமாக க்ரோத் ஆகலாம். தேங்க்யூ சாம்பியன்.